டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னை போரூரில் உள்ள சரவணா ஸ்டோரில் 30,000 ரூபாய் மதிப்புள்ள கவரிங் நகைகளை திருடிய தாய் மற்றும் மகளை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் வழங்க கேட்கலாம். ஜெய்ஹரிஷ், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. சென்னை போரூரில் அமைந்துள்ள பிரபல ஷாப்பிங் மாலான இந்த சரவணா ஸ்டோர்ஸில் திருட்டு சம்பவமானது நடைபெற்றது. தாய் மற்றும் மகள் ஆகிய இருவரும் திருட்டு சம்பவத்தின் புகாரில் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போரூர் சரவணா ஸ்டோரில் கவரிங் நகைகளை திருடிய தாய் மகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி, குறிப்பாக ஏற்கனவே 75,000 மதிப்புள்ள கவரிங் நகைகளை திருடிய சிக்கிய நிலையில் 3வது முறை 30,000 மதிப்புள்ள கவரிங் நகைகளை திருடிய போதும் தற்போது சிக்கி சிறைக்கு சென்றுள்ள தாய் மகள் சென்னை போரூரில் பிரபலமான சரவணா ஸ்டோர் செயல்பட்டு வருகிறது. இந்த வணிக வளாகத்தில் 6வது மாடியில் கவரிங் நகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடைக்கு வந்த போதும் பெண்கள் கவரிங் நகைகளை பார்த்தபடி ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி அங்கிருந்த வளையல், நெக்லஸ், ஆரம் உள்ளிட்ட கவரிங் நகைகளை திருடியதை சிசிடிவி கேமரா மூலம் பார்த்த சூப்பர்வைசர் செல்லப்பாண்டி என்பவர் உடனடியாக ஊழியருடன் மேலே சென்று இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கவரிங் நகைகளை பறிமுதல் செய்து போரூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீஸ் விசாரணை பிடிபட்ட இருவரும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சுவாதி, அவரது மகள் சொர்ணா என்பதும் தெரிய வந்துள்ளது. இருவரும் சென்னை ராமபுரம் பகுதியில் தங்கியிருப்பதும் புடவை கட்டிக்கொண்டு அதற்குள் அணிந்திருந்தபடியே வந்த இருவரும் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி கவரிங் நகைகளை திருடியுள்ளனர். இவர்கள் ஏற்கனவே இந்த கடையில் 75,000 மதிப்புள்ள கவரிங் நகைகளை திருடிய போதும் மறுமுறை ஜாக்கெட் துணியை திருடிய போதும் ஊழியர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து எச்சரித்து அளித்துள்ளனர். மேலும் 3வது முறையாகவும் இதே போன்று அந்த கவரிங் நகைகளை திருடுவதற்கு வந்த நிலையில கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் சிக்கிக் கொண்டு தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் அவரிடமிருந்து 30,000 மதிப்புள்ள கவரிங் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டதில் கவரிங் நகைகளை திருடிக் கொண்டு வெளி நிகழ்ச்சிகளுக்கு இதனை வாடகைக்கு விடுவது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இவரிடம் போலீசார் விசாரணை செய்து சிறையில் அடைத்து ஏற்கனவே இருவரையும் இருமுறை எச்சரிக்கை அனுப்பிய நிலையில் இருவரும் புகைப்படங்களை கம்ப்யூட்டரில் பதிவு செய்து வைத்திருந்த நிலையில் மீண்டும் அதே கடைக்கு வந்தபோது சிசிடிவி கேமரா மூலம் கம்ப்யூட்டர் எச்சரிக்கை செய்த நிலையில் இருவரையும் கையில் களவுமாக பிடித்து ஆய்வாளர் தனசேகர் தலைமையில் அவரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இதன் அடிப்படையில் போரூர் ஆய்வாளர் தனசேகர் இந்த இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.